வணக்கம். சிவகுமார் முருகேசன் இயக்கத்தில் ராதிகா நடித்த தாய்க்கவி படத்தினுடைய விமர்சனத்தை இப்போ பார்க்கலாம். மதுரை மாவட்டம் காடுபட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வைக்கிற பவுனுத்தாயி, அதான் ராதிகா, அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கு, அந்த பவுனுத்தாயிட்ட இருக்கக்கூடிய 160 பவுன் நகையை அவருடைய 3 மகன்களும் மருமகள்களும் ஆட்டை போட நினைக்கிறாங்க. அது நடந்துதா? இதுதான் ஒரு சிம்பிளான கதை. ஆனால் இந்த கதையை ஒரு மண்மனத்தோடு காமெடி கலந்து ஒரு எமோஷ்னலாக, அதுவும் கமர்ஷியல் படமாக எடுத்திருக்கிறாரு சிவகுமார் முருகேசன். திருப்பி நம்ம அந்த டைரக்டர் பேரை நம்ம அடிக்கடி சொல்ல வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த படமே ஒரு டைரக்டரோட படம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் கதைக்கு வரும். அந்த மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு வயதான 72 வயதான ஒரு கிழவி தான் ராதிகா அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்களோட தொழில் என்னென்னா வட்டி கொடுத்து வாங்குகிற தொழில். அவங்க காலையில் வீட்டிலேருந்து சாமி கும்பிட்டு ஒரு கொடையோட வட்டி வசூலிக்க வராங்கன்னா அந்த ஊர்க்காரங்களாம் அலறி அடித்து ஓடுறாங்க. ஏன்னா ராதிகா அப்படிப்பட்ட டெரர் பார்ட்டி, வட்டியை வாங்குறதுல அப்படிப்பட்ட ஒரு கடுமையான நடவடிக்கைகளை செயல்படுத்தக்கூடிய ஒரு கிழவி அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகுது. பேச்சு வராமல் அப்படி படுத்த படுக்கையாக இருந்தாங்க. ஊரே சந்தோஷப்படுது. பவுனுத்தாயி அவ்வளோதான், பாடையில் போகிறா அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு சந்தோஷப்படுதாங்க. எல்லாரும் அவங்க வீட்டில் குழுமியிருக்காங்க. அவங்க சாக போகிறாங்கன்னு நினச்சி மற்ற ஊரில் இருக்கக்கூடிய அவங்களுடைய 3 மகன்களுக்கு தகவல் சொல்கிறாங்க. அந்த 3 மகன்களும் அவங்க மருமகள்களும் தாய் கிழவியான பவுனுத்தாயி வீட்டுக்கு, அந்த கிராமத்துக்கு வராங்க. அப்போ ராதிகாவுக்கும் அவங்களுக்கும் என்ன நடக்கு அப்படிங்கிறத அப்படியே அடுத்தடுத்த காட்சிகளாக கொண்டு போயிருக்கிறாரு இயக்குனர். படுத்த படுக்கையில் இருக்கக்கூடிய ராதிகா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறது யாருக்குமே, ஊர்க்காரங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, வெளியாளுகளுக்கும் தெரிய மாட்டேங்குது, சொந்தக்காரங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. கையை வச்சு ஒரு மாதிரி செய்கைகளை சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அவ்வளோதான், நம்ம அவங்களுடைய காரியத்தை செஞ்சுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது இளவரசு கேரக்டர் அப்போ தான் என்ட்ரி ஆகுது. இளவரசு யாருன்னா மதுரையில் நகைக்கடை வச்சுருக்கிறவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அம்மா மதுரையில் என்னுடைய நகைக்கடையில் 160 பவுன் நகை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன நகை வாங்கினாங்கன்னு ஒரு டைரியில் பட்டியலை கொடுக்காரு. கிட்டத்தட்ட ஒரு மிடில் கிளாஸோட ரொம்ப கம்மியான ஒரு பொருளாதார நிலையில் இருக்க அந்த 3 மகன்களும் உஷாராயிறாங்க. 160 பவுன் நகைன்னா எவ்வளோ பெரிய விஷயம், நம்ம 3 பங்கு வச்சுக்கலாம், வீட்டில் இருக்க நம்ம தங்கச்சிக்கு சொல்ல வேண்டாம், நம்மளே அந்த நகையை எடுத்துக்கலாம் அப்படின்னு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய முனிஸ்காந்த் உதவியோட பிளான் பண்ணுறாங்க. அம்மாவை அப்படி இருக்க முடியாது இல்லையா, உடனே மதுரையில் ஒரு ஆஸ்பத்திரியில் போய் சேர்க்குறாங்க. சேர்த்து ட்ரீட்மெண்ட் பார்க்காங்க. ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆன ராதிகா பழையபடி மீண்டெழுந்து அந்த நகையை எங்கே வச்சுருக்குன்னு சொன்னாரா, அந்த 160 நகை மகன்களுக்கு கிடச்சிதா, உண்மையிலே என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் போகுது. கதையாக பார்த்தா ஒரு சின்ன சம்பவம், அதை பற்றி சொன்னால் கூட இந்த டைரக்டர் சிவகுமார் முருகேசனுடைய திரைக்கதை ரொம்ப ரொம்ப அருமையான திரைக்கதை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மதுரை பின்னணியில் ஒரு காமெடி கலந்த, அந்த மதுரைக்கே உள்ள ஒரு குசும்பு, கிண்டல், நக்கல் கலந்த ஒரு அருமையான, கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஜாலியான கதை தாய்க்கிழவி. அதுக்கு முக்கியமாக அந்த படத்துக்கு பலம் கொடுத்துருக்கு ஆர்டிஸ்ட். முதல்ல ராதிகா. பவுனுத்தாயி அப்படிங்கிற கேரக்டர் அவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். நம்ம இயல்பாக எழுதுவோம் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு, உண்மையிலே வாழ்ந்திருக்காங்க. ஆரம்பத்தில் ஒரு மாடிப்படியிலேருந்து கரெக்டாக அந்த 7 மணிக்கு சாமி கும்பிட்டுட்டு கையில் கொடையை வச்சுட்டு அப்படி வசூலிக்க, அந்த வட்டி வசூலிக்கிற கேரக்டர்லேருந்து ஒவ்வொருத்தரையும் மிரட்டுறதாகட்டும், பொண்ணு மேலே இருக்க பாசமாகட்டும், அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஃப்ளாஷ்பேக்கில் மருமகள்கிட்ட சண்டை போடுது. மருமகன் கிட்டத்தட்ட ஒரு ஊதாரி மாதிரி இருக்கார். ஒரு 3 பவுன் நகை வராதனால தன்னுடைய பொண்ணை, ஒய்ஃபை ராதிகா வீட்டில் விட்டுருந்தாரு. அப்போ ராதிகா ஒரு டைலாக் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு வகையான ஒரு வார்த்தை தான். ஆனால் அந்த வார்த்தைக்கெல்லாம் தேட்டரில் கைத்தட்டல் பறக்கு. அதுக்கப்புறம் அந்த பையன்கள் சம்மந்தப்பட்ட சீனாக போகுது. கிளைமேக்ஸில் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் ராதிகா திருப்பி சில விஷயங்கள் பேசுகிறாங்க. அதுதான் அந்த படத்தோட கோர், ஏதாவது இந்த படம் சொல்லக்கூடிய மெசேஜ் அப்படிம்பாங்க. பெண்களை பற்றி தமிழ் சினிமாவில் எவ்வளவோ வந்திருக்கு. பெண்களை உயர்வாக சொல்லக்கூடிய படம், வீரமாக சொல்லக்கூடிய படங்கள்லாம் வந்திருக்கு. இந்த படம் என்ன சொல்லுது அப்படின்னா, குறிப்பாக பெண்களுடைய சுய முன்னேற்றம், பெண்கள் சேமிக்கணும், பெண்கள் நல்லா படிக்கணும், அதை விட முக்கியமாக பெண்கள் தங்களுக்கான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது அந்த 72 வயசு கேரக்டர் மூலம் ரொம்ப ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க ராதிகா.
அந்த நடிப்பு வந்து கேட்கவே வேண்டாம். கிட்டத்தட்ட அவங்க வந்து 47, 48 வருஷமாக இருக்காங்க. அதனால் அவங்க வந்து நடிப்பு சொல்ல வேண்டாம். ஆனால் இந்த கேரக்டருக்கு உள்வாங்கி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. 4, 5 மணி நேரம் மேக்கப் போட்டு பண்ணியிருக்காங்க. அந்த மேக்கப்பு, காஸ்டியூமு, அந்த ஸ்லாங்கு, ராதிகாக்கே உள்ள அந்த மதுரை பெண்களுக்கே உள்ள அந்த ஒரு நக்கல், நையாண்டிலாம் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. இது வரைக்கும் கிடைக்காத தேசிய விருது எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு அவங்களுக்கு கிடைக்கும்னு நம்புகிறோம். ஏகப்பட்ட விருதுகளும் கிடைக்கும். அவங்களுடைய சினிமா வாழ்க்கையிலும் ஒரு முக்கியமான படமாக வந்து தாய் கிழவி அமைஞ்சிருக்கு. ராதிகா கேரக்டர் வந்து ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு உதாரணம், ஒரு பாடம், படிப்பினை என்னன்னாலும் சொல்லலாம். ஏன்னா படம் பார்க்க வரும்போது பெண்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் மனதில் வந்து ஒரு விஷயம் வந்து வரும். அதுக்காக வந்து அவ்வளோ உழைப்பு கொடுத்து நல்லா நடிச்சிருக்காங்க ராதிகா. எம்ஆர் ராதா பொண்ணு. நம்ம வந்து நடிப்பை பற்றி பேச வேண்டாம், ஆனால் சொல்லக்கூடிய விஷயமும் அந்த இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் இந்த படத்தில் பெண்கள் சம்மந்தப்பட்ட கதைனாலும் ஒரு 4, 5 ஆண்கள் வந்து நடிப்பில் பின்னி எடுத்திருக்காங்க. குறிப்பாக ராதிகாவுடைய 3 மகன்களாக வராங்க. அருள்தாஸ் அவர் வந்து ஆட்டோ ஓட்டுறாரு. அப்புறம் சிங்கம்புலி அந்த காலத்தில் வந்து ஒரு 80, 90லாம் அந்த கிராமங்கள் இந்த மாதிரி இடத்துல மைக் செட்டுக்காரன்னு விடுவாங்க. இந்த கோயில் கூட, கல்யாண வீடு, ஃபங்க்ஷன்லாம் வந்து ரேடியோ போடுவாங்க கேசட்டை வச்சு, அந்த மாதிரி கேரக்டர். அப்புறம் 3வது மகனாக வரக்கூடிய பாலசரவணன் பூ கட்டுறாரு. இந்த 3 பேர் தான் நிறைய வராங்க காட்சிகளில், பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரர் வராரு, இவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுது. ராதிகா வீட்டுக்கு பக்கத்து வீட்டு வரக்கூடிய முனிஷ்காந்த், பென்னி குயின் பேர், ரொம்ப நல்ல பேர். ஒரு 40, 45 வயசுக்கு அப்புறமும் கல்யாணம் பண்ணாமல் தவிக்கிற கேரக்டரு ரொம்ப அருமையாக காமெடியில் வந்து கலக்கிட்டார். இந்த 3 பேர் தவிர ஒரு பூசாரி வராரு. அந்த பூசாரி வந்து நான் டைரக்டரோட கிண்டல் எந்த அளவுக்கு இருக்குன்னா, அந்த பூசாரி தன்னையே வந்து கங்காரு அடிகளார் அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு. ஏன் சொல்லுதாருன்னு நீங்கள் படம் பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ராதிகாவுடைய மருமகனாக வரக்கூடிய முத்துக்குமார் நிறைய இந்த நீலம் ப்ரொடக்ஷனில் வருவார். ஒரு தென்னாவட்டான கேரக்டர், அப்படி பிரித்து நல்ல நக்கல் நையாண்டியும் மதுரைக்கார குசுப்புலேயே கலக்கியிருக்காரு. அப்புறம் ராதிகாவுடைய பேரனை ஒரு பையன் வரான், அதான் மகள் வீட்டு பேரனை, அவனே சின்ன சின்ன சீனில் வந்து கலக்கியிருக்கான். இது போக மதுரையில் ராதிகா வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே ஒரு 2, 3 டாக்டர் வராங்க. நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய டாக்டரை பார்த்துருப்போம். இந்த மாதிரி டாக்டரை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஒரு டாக்டர் இங்கிலீஷ் பேசுகிறாரு, அவர் வந்து என்னென்ன பண்ணுறாரு நீங்கள் படம் பார்க்க தெரியும். அப்போ சீப்பாக ஒரு டாக்டர் வராரு, கிட்டத்தட்ட அவர் ஒரு சீனாக்கார மாதிரி இருக்கார், சீனா பேர். அந்த சீனாக்கார டாக்டரை நம்மளால் மறக்கவே முடியாது. ஏன்னா அவருக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த டயலாக்கும் அவர் பேசக்கூடிய ஒரு விஷயமும் வந்து அவ்வளவு நல்லா வந்திருக்கு. இது போக அந்த 3 மருமகள்கள், ராதிகாவோட 3 மருமகள்களும் ஐயோ கலக்கிட்டாங்க. நம்ம நிஜ வாழ்க்கையில் நிறைய ஊர்களில் நம்ம சொந்தக்காரங்களில் பார்க்கக்கூடிய கேரக்டராக ராதிகா வந்து உயிர் படைக்கணும்னு ஒரு மருமகள் தீச்சட்டி எடுக்கிறாங்க, ஒரு மருமக மண் சோறு சாப்பிடுறாங்க, ஒரு மருமக மடிப்பிச்சு எடுக்கிறாங்க. இப்படிலாம் பண்ணி அந்த கேரக்டரை வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடியது ராதிகாவுடைய மகளாக வரக்கூடிய ரேச்சல். இந்த கடைசி விவசாயி படத்தில் வந்து உங்களுக்கு தெரியும், கடைசியில் ஜட்ஜாக வருவாங்க, அந்த அம்மா தான் மகளாக நடிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் வந்து அப்படியே ஒரு இயல்பான நடிப்பாக இருக்கும். ஒரு இடத்துல பேசுவாங்க, நான் ஏன் வந்து அம்மா வீட்டிலே இருக்கேன், நான் ஏன் தையல் கற்றுக்கிட்டேன், எங்கள் அம்மா வந்து படிப்போட முக்கியத்துவத்தை எனக்கு எந்த அளவுக்கு சொல்லியிருக்கு, நம்ம ஏன் வந்து சொந்தமாக உழைத்து சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய அந்த வசனம் தேட்டரில் பெண்கள்லாம் கைத்தட்டுறாங்க பாருங்கள். ஐயோயோ விசிலும் கைத்தட்டலும் பறக்குது. அவங்க மூலயமா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து டைரக்டர் சொல்லியிருக்காரு. அதுதான் நம்ம வந்து இந்த படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். மறுமணம், கல்லானாலும் கலவன், புல்லானாலும் புருஷன் அப்படின்னு நீங்கள் தூக்கி போட்டு மிதிச்சாலும் இருக்கக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, நீங்கள் தேவைப்பட்டால் பேசாமல் அத்து விட்டுட்டு உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கையை வச்சுக்கோங்க. உங்களுடைய கல்யாணம் ஆனதுனால உங்கள் வாழ்க்கை எந்த வகையிலும் தடைப்படாதுன்னு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய புரட்சிகரமான சிந்தனை, பெரியார் சிந்தனை, பெண்ணியர் சிந்தனையிலையும் கூட சொல்லலாம். அதை வந்து ரொம்ப ஒரு இயல்பாக ஒரு ராதிகா கேரக்டர் மூலிமா, அந்த பேரன் கேரக்டர் மூலிமா கிளைமேக்ஸில் சொல்லுதாங்க. அந்த இடம்லாம் உண்மையிலே தேட்டரில் பார்த்தீங்கன்னா அப்படி ஆரவாரிக்குது. இதெல்லாம் அந்த படத்தினுடைய பெரிய பெரிய ப்ளஸ்ஸு. அப்புறம் இந்த படத்தோட இன்னொரு பெரிய ப்ளஸ்ஸு அப்படின்னா வசனங்களும் காமெடியும். சின்ன சின்ன வசனங்கள் அப்படி டைரக்டர் உட்காந்து யோசிச்சு எங்கெங்கே எத்தனை நாள் ரூம் போட்டு எழுதினான்னு தெரியல, அப்படியே அழகாக இருக்குது. ஒருத்தன் வந்து செத்துட்டீங்களான்னு ராதிகா வந்து கேட்டு போவான், கடைசியில் அவன் செத்து போயிடுவான். அப்புறம் ஒரு சாமியார் கேரக்டர், போலி சாமியார், குடியாரன், அவ்வளோ நல்லா இருக்குது. அப்புறம் 3 மருமகள்களும் அந்த மகள்களும் மருமகளும் அடிக்கக்கூடிய ஐயோ லூட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. பாலசரவணன் எவ்வளோ படத்தில் நடித்தா கூட இந்த படத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு சீன் வருது. நீங்கள் அந்த சீனை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண் கலங்குவீங்க. பாலசந்தரன்லாம் டைரக்டருக்கு அவ்வளவு வந்து நன்றி சொல்லணும். அப்புறம் இப்படி போயிட்டு இருக்கும்போது
மதுரை சம்மந்தப்பட்ட ஒரு காட்சி வருது. அதாவது ராதிகா வந்து அது சொல்ல வேண்டாம், ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி தான். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ராதிகா மதுரைக்கு வராங்க இன்டர்வலுக்கு அப்புறம். நான் எதுக்கு வந்தேன் அப்படின்னு நம்ம யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு கோணத்தில் டைரக்டர் சொல்லியிருக்காரு. அதுதான் முக்கியமான விஷயம். பெண்கள் எத்தனை வயசானாலும் தங்களுக்கான வாழ்க்கை, தங்களுக்கான சந்தோஷத்தை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. அப்புறம் நிறைய தமிழ் படங்களில் இந்த 80, 90, 2000 அந்த மாதிரி பழைய இதெல்லாம் மதுரை பார்க்கும்போது ரஜினிகாந்த் தான் ஹைலைட் பண்ணுவாங்க. ரஜினிகாந்த் ரசிகராக பண்ணுவாங்க. இந்த படத்தில் கமலஹாசனை வந்து தூக்கி பிடிச்சிருக்காரு டைரக்டர். கமலஹாசனுடைய பாடல்கள் வந்து படத்தில் நிறைய இடத்துல வருது. ஏன்னா அந்த சிங்கம்புலி கேரக்டர் வந்து கமலஹாசன் ரசிகர். நெஞ்சிலே பற்ற குத்திருக்காரு. கமலஹாசனுடைய முகத்தை வந்து பச்சை குத்தி அவரை வந்து அப்படி குஞ்சுற மாதிரி அப்போ கமலஹாசனுடைய பாடல்களை போடுதாரு. ஐயோயோ என்னமா இருக்குது. அதுலேயும் ஒரு சீனில் வந்து ஒரு முக்கியமான சீனில் விரும்பாண்டி பாட்டு வருது. அப்பாப்பா அருமை. அப்புறம் கமலஹாசன் பாட்டு மாத்திரம் இல்லை, அந்த டைலாக்ல வந்து வருது. கமலஹாசனுக்கும் மற்ற ரசிகர்களுக்கும் இந்த ஊரில் போட்டி இருக்குமே, அப்போ ஒரு டைலாக் வருது. ராஜ்கிரண் பாட்டு, ராம்கி பாட்டுலாம் கேட்டால் திட்டுவாங்களோ அப்படின்லாம் ஒரு டைலாக் வருது. எந்த அளவுக்கு டைரக்டரோட காமெடி சென்ஸ் இருக்குங்கிறத நம்ம அதில் புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் விஜய் ரசிகராக ஒரு பையன் அந்த பேரை வாரான். அங்கே ஒரு பாட்டு இருக்குது. அப்பாப்பா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. சின்ன சின்ன விஷயங்களை அவ்வளவு நுணுக்கமாக வந்து டைரக்டர் வந்து கொடுத்துருக்காரு. இதெல்லாம் வந்து படத்துக்கு வந்து பெரிய ப்ளஸ்ஸு வந்து ஜனரஞ்சகமாக காமெடியாக எங்கேயுமே படத்தை தொய்வு இல்லாமல் கொண்டு போகுது. இது வந்து தாய் கிழமையுடைய ப்ளஸ்ஸு. மைனஸு கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. அந்த முத்துக்குமார் மருமகன் கேட்டு வெறும் 3 பவுன் நகைக்காக சண்டை போடுதாருங்கார். அவரை பார்த்தா பெரிய செயின் அதுவும் போட்டு வசதியாக இருக்கார். 3 பவுனுக்கு ஏன் சண்டை போடுதாருன்னு கொஞ்சம் இருக்குது. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ராதிகா கேரக்டரே இல்லாமல் அந்த மருமகள் ஹாஸ்பிட்டல் மகன் அப்படின்னு வருது. அதில் கொஞ்சம் தொய்வு இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தால் கூட படம் வந்து ஒரு நிறைவை தருது. எவ்வளவோ நம்ம தமிழ் படங்கள் பார்க்குறோம். சில படங்கள் தான் மனசில் பல ஆண்டுகளாக இருக்கும். அந்த மாதிரி நிற்கிற படத்தை சிவகார்த்திகேயனும் சுதனும் கொடுத்துருக்காங்க. சிவகார்த்திகேயன் வந்து மிகப்பெரிய நடிகர். இந்த மாதிரி வந்து அவர் படம் எடுத்து சம்பாதிக்கணும் இல்லை ஒன்றும் இல்லை. அவருக்கு ஒரு ஆசை. சில விஷயங்களை நம்மளால் பண்ண முடியாது, நம்ம கம்பெனி மூலயமா பண்ணி மக்களை வந்து குஷிப்படுத்தலாம், ஒரு விஷயங்களை சொல்லலாம் அப்படிங்கிறத வந்து தாய்க்கிழவி படத்து மூலயமா கொடுத்துருக்க அவரையும் இன்னொரு தயாரிப்பாளர் சுதனையும் நம்ம வந்து பாராட்டலாம். படத்தில் வேறு என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, இந்த படம் பார்த்தா நிறைய பேருக்கு தங்களுடைய கிழவி, பாட்டி, அப்பா நீங்கள் எப்படினாலும் சொல்லிக்கலாம், அவங்களுடைய முகங்கள் நம்ம ஊரில் பார்த்த பக்கத்து வீட்டில் பார்த்தவங்களுடைய முகம் கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி சாயல் இருக்கும். அப்புறம் நம்ம நிஜ வாழ்க்கையில் ஊரில் சொந்தங்களில், கல்யாண வீடுகளில், கர்மாதி வீடுகளில், வேறு விஷயங்களில் பார்த்த நிறைய உறவுகளுடைய அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் அந்த படத்தில் வரும். மருமகள் கேரக்டரு, மருமகன் கேரக்டரு, பையன் கேரக்டர், பக்கத்து வீட்டுக்காரன் கேரக்டர்லாம் ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை வந்து காமிக்கிற மாதிரி டைரக்டர் வந்து ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு. சொன்ன மாதிரி ஒரு வயசான ஒரு தாத்தா கேரக்டர் கங்காரடிகளார்னு வராரு. அவர் கூட நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். அவருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுதாரு. அப்புறம் சின்ன சின்ன இந்த மீசை வச்ச மதுரைக்கு உள்ள பெருசுகள், ஆஸ்பத்திரி ஸ்டாஃப்ஸ் எல்லாமே நம்மளுடைய பழைய விஷயங்களை, நம்மளுடைய சொந்த வாழ்க்கையில் நடந்ததை, நம்ம சொந்தக்காரங்களை வந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மலரும் நினைவில் கொண்டு வரக்கூடிய படமாகவும் வந்து தாய் கிழவி இருக்கும். எத்தனை படங்கள் பார்த்தாலும் முந்தைய சொன்ன மாதிரி இந்த படம் வந்து பல ஆண்டுகளுக்கு வந்து நம்ம மனசில் வந்து நிறைஞ்சிருக்கும். ஒவ்வொரு பெண்களும் கண்டிப்பாக பார்க்கணும். பெண்கள் மட்டுமல்ல, பெண்கள் கூட குடும்பத்தோடு கூட போய் பார்த்து ஆண்களும் பார்க்கலாம். ஏன்னா கைத்தட்டி விசிறடிக்க மாத்திரமில்லை, நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்களும் வந்து தாய் கிழவி படத்தில் இருக்குது. இதில் வந்து வேறு ப்ளஸ்ஸாக நிவாஸ் பிரசன்னாவுடைய இசை நல்லாயிருக்கு. கேமரா ஒர்க்கு மதுரையுடைய சின்ன சின்ன இதை வந்து நல்லா கொண்டு வந்திருக்காங்க. முகம் தெரியாத பேர் தெரியாத நிறைய நடிகர்களுடைய நடிப்பு வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. நிறைய ப்ளஸ்ஸோடு இருக்கக்கூடிய படம் தாய் கிழவியை பார்த்து ரசிங்க. வணக்கம்.